ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி 15ஆம் நாள். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று தொடங்கும் திருப்பாவையின் 15வது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆறாவது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை 10 பாடல்களில் தோழிகளை ஆண்டாள் எழுப்புகிறார். இன்றோடு அது முடிகிறது. இந்த பாசுரத்தில் மட்டுமே வெளியிலிருந்து எழுப்புகின்றவர்களின் பேச்சும் உள்ளே இருப்பவரின் பதில் பேச்சும் இருக்கிறது. கடந்த 9 பாசுரங்களில் வெளியில் இருப்பவர்களின் பேச்சு மட்டுமே இருக்கும். உள்ளே இருப்பவர் கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு வெளியில் இருப்பவர்கள் பதில் சொல்லி இருப்பார்கள். இளமையான கிளியை போன்ற அழகிய பேச்சை உடைய பெண்ணே, பொழுது விடிந்தும் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே. நாங்கள் இவ்வளவு பேர் திரண்டு வந்து உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் இன்னும் நீ உறங்குகிறாயே என்று வெளியிலிருந்து தோழிகள் கேட்டார்கள். இதோ புறப்பட்டு வருகிறேன், இப்படி சில்லென்று காதில் ஒலி பாயும் அளவுக்கு அழைக்க வேண்டுமா என்று சலிப்போடு பேசினாள் அவள். நீ பேச்சில் வல்லவள் என்பது நாங்கள் அறியாததா? உன் கடும் சொற்களையும் உன் வாயையும் நாங்கள் வெகு நாட்களாக அறிவோமே என்றார்கள் தோழிகள். சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள். நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அவள். வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக என்பது எந்த அடியாருக்கும் பொருந்தும் பண்பு அது என்றாலும் அது வைணவர்களுக்குண்டான சிறந்த குணமாம். வீணே பேசி விவாதித்து கொண்டிராமல் நீங்களே நல்லவர் வல்லவர் என்று ஒத்துக்கொண்டு ஒதுங்கி விடுவதே அந்த பண்பு. அடியே, நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கேட்டார்கள் தோழிகள். உள்ளிருப்பவள் விடுவதாக இல்லை. என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லாரும் வந்து விட்டார்களா என்று கேட்டாள் அவள். நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், அனைவரும் வந்துவிட்டனர். கம்சனின் கோட்டை வாசலில் தன்னை மிதித்து அழிக்க காத்திருந்த குவலையா பீடம் எனும் யானையை கொன்று கம்சன் சாணூரன் முஷ்டிகன் ஆகிய பகைவர்களின் அகந்தையை அழித்தவனும் மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்ளுபவனுமான கண்ணனின் புகழை பாட விரைவில் எழுந்து வருவாய் என்று பாடினார் ஆண்டாள். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை என்பதை எதிரிகளை மாற்று வழியில் அழிக்க வல்ல கோபாலனை என்றும் புரிந்து கொள்ளலாம். எதிரியை உடல் பலத்தை பிரயோகித்து வெல்வது ஒரு வகை, புத்திசாலித்தனமாக சூட்சுமத்தை பலமாக்கி வெற்றி பெறுவது மற்றொரு வகை. மகாபாரதத்திலும் பாகவதத்திலும் இடம்பெற்றிருக்கும் முசுகந்த சக்கரவர்த்தியை பற்றி தெரிந்து கொள்வோம். அவன் பகவான் ஸ்ரீராமனின் வம்சத்தை சேர்ந்தவன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கிடமிடையே போர் நடக்கும்போது பல முறை தேவர்கள் சார்பில் போரிட்டு வெற்றிக்கு உதவியவன். தேவர்கள் ஏதாவது பிரச்சனை என்றால் மகாவிஷ்ணுவிடமோ அல்லது வேறு தெய்வங்களிடமோ தான் உதவி கேட்பார்கள். அத்தகைய தேவர்கள் ஒரு மனிதனிடம் பலமுறை உதவி கேட்டார்கள் என்றால் அது முசுகந்த சக்கரவர்த்தியிடம் மட்டுமே. அவன் பராக்கிரமம் அப்படிப்பட்டது. ஒருமுறை தேவலோகத்தில் இந்திரன் இல்லாத சூழலில் தலைநகரான அமராவதியை அசுரர்கள் தாக்கக்கூடும் என்ற அச்சம் எல்லோரிடமும் இருந்தது. அதனால் பாதுகாப்பிற்கு முசுகந்தனை அழைத்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போல அசுரர்கள் அமராவதி நகரை தாக்கினார்கள். முசுகந்தன் திரும்ப தாக்கினான். கடுமையான போர் நடந்தது. முடிவில் தேவர்கள் தரப்பு வெற்றி பெற்றது. இந்த நிகழ்விற்கு பிறகு இந்திரன் திரும்பவும் தேவலோகம் வந்தான். முசுகந்தனை வெகுவாக பாராட்டினான். அவனுக்கு வரங்கள் தருவதாக சொன்னான். முதலில் வேண்டாம் என மறுத்த முசுகந்தன் தொடர்ந்து வலியுறுத்தவே 2 வரங்களை கேட்டு பெற்றான் முசுகந்தன். முதல் வரமாக இந்திரன் தினமும் பூஜை செய்யும் தியாகராஜரின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை கேட்டான். 2வது வரமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்திரனே, நீண்ட காலமாக போரிட்டதால் ஓய்வில்லாமலும் தூக்கம் இல்லாமலும் இருக்கிறேன். எனக்கு நீண்ட உறக்கம் கொடுங்கள். என் உறக்கத்தை யாராவது கலைத்தால் அவர்கள் அந்த இடத்திலேயே எரிந்து சாம்பலாக வேண்டும் என்பதை 2வது வரமாக கேட்டான். வரத்தை கொடுத்தான் இந்திரன். முசுகந்தன் ஒரு குகையில் சென்று தனது உறக்கத்தை துவங்கினான். முசுகந்தன் வரம் பெற்றது திரேதா யுகத்தில், அதாவது ராமாயணம் நடந்த யுகத்தில்.
அவனது தூக்கம் துவாபர யுகம் வரை தொடர்ந்தது. அதாவது கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் வரை. ஒரு யுகம் முழுவதும் தூங்கியிருக்கிறான். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். இதற்கிடையில் யாதவர்கள் ஒருமுறை கார்கியர் என்ற யோகியை அவமதித்து விட்டார்கள். கோபமடைந்த அவர் யாதவர்களை அழிக்க காலயவனன் என்ற மகனை பெற்றார். அவனை பலப்படுத்த 2 வரங்களையும் தவம் செய்து பெற்றார். அதன்படி 1, காலயவனன் எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது. 2, இந்த யுகத்தில் பிறந்தவர்களாலும் கொல்லப்படக்கூடாது. காலயவனன் வளர்ந்தான், பல கொடுமைகளை செய்தான், யாதவர்களை அழிப்பதில் குறியாக இருந்தான். கடைசியில் பகவான் கிருஷ்ணரை நேரடியாக எதிர்க்க முடிவு செய்தான். பெரும் படையோடு புறப்பட்டான். இந்த யுகத்தில் பிறந்த பகவான் கிருஷ்ணரால் அவனை வதம் செய்ய முடியாது. எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பது கிருஷ்ணரின் எண்ணம். முதலில் தனது குடிகளை பத்திரப்படுத்தினார். பிறகு காலயவனோடு மோதத் தயாரானார். மோதல் என்றால் நேரடியான மோதல் அல்ல, புத்திசாலித்தனமான மோதல். காலயவனனை பார்த்ததும் சட்டென்று பயந்து ஓடுவது போல ஓடினார் கிருஷ்ணர். காலயவனனும் துரத்தி கொண்டே பின்தொடர்ந்தான். கடைசியில் முசுகந்தன் உறங்கிக் கொண்டிருக்கும் குகைக்குள் ஒளிந்து கொண்டார் கிருஷ்ணர். துரத்தி கொண்டு வந்த காலயவனன் அங்கே இருட்டில் படுத்திருந்த முசுகந்தனை கிருஷ்ணர் என்று நினைத்து காலால் எட்டி உதைத்தான். உறக்கம் கலைந்த முசுகந்தன் காலயவனனை முறைத்து பார்த்தான். அடுத்த கணமே காலயவனன் எரிந்து சாம்பலானான். முசுகந்தனுக்கு எதுவுமே புரியவில்லை. கிருஷ்ணர் நடந்த விஷயங்களை அவனிடம் விளக்கினார். முசுகந்தரே, காலயவனன் பெற்ற வரத்தினால் அவனை எங்கள் யாராலும் கொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்படக்கூடாது. இந்த யுகத்தில் பிறந்த யாராலும் அவன் கொல்லப்படக்கூடாது என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம். சென்ற யுகத்திலிருந்து உறக்கத்தில் இருக்கும் உங்களால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்பதால் தான் இத்தனை நாடகம் நடத்த வேண்டியதாயிற்று என்று முசுகந்தனிடம் விளக்கினார் கிருஷ்ணர். பகவான் பக்தர்களின் மீது கொண்ட அன்பே வரங்களாகிறது. அத்தகைய வரங்கள் தனது பக்தர்களை அழிக்கும் ஆயுதமாக மாறும்போது பகவான் அவர்களை அழிக்க எத்தகைய மாற்று வழி யுக்திகளையும் கையில் எடுக்க தயங்குவதில்லை. ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம். பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம். அனைத்து நலன்களையும் பெறுவோம். நாளை மார்கழி 16ஆம் நாள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று தொடங்கும் திருப்பாவையின் 16வது பாசுரத்தை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம். நன்றி.